இவரை கூப்பிட்டா ஜனம் கூடுமா? இவரை கூப்பிட்டா இவர் ட்ரெண்ட்ல இருக்கிறாரா, இந்த பிரசங்கியார் ட்ரெண்ட்ல இருக்கிறாரா, இந்த ஊழியக்கார் ட்ரெண்ட்ல இருக்கிறாரா, அதனால இவரை கூப்பிட்டு நம்ம சபையில கூப்பிட்டு பிரசங்கம் பண்ண வச்சா ஏராளமான ஜனங்கள் வருவாங்களா அப்படின்னு வர வச்சு அந்த நோக்கம், அந்த கான்செப்ட். இது வந்து ஜனங்கள் ஆவிக்குரிய காரியங்களை கேட்க வேண்டும் கான்செப்ட் கிடையாது. ஜனங்க வசனத்தை கேட்கணும், அவன் ஆவிக்குரிய ரீதியில வளரணும்ன்ற கான்செப்ட் கிடையாது. அவங்களுடைய கான்செப்ட் என்ன, ஜனத்தை சேர்க்கணும். அது எந்த சபையில இருந்து வந்தாலும் பரவாயில்ல, சேர்த்துணும். அவங்க எப்படின்னா எல்லா சபையிலும் போஸ்ட் ஓட்டுவாங்க. எங்கெங்க சபை இருக்குதோ அங்க எதிரில் போஸ்ட் ஓட்டுவாங்க. இங்க சபை எத்தனை மணிக்கு ஆராதனையோ அங்கேயும் அதே சபையில ஆராதனை நடக்கும். புரியுதா உங்களுக்கு? இதை வாரம் ஒரு ஆளை கூப்பிட்டு விசேஷத்தை பிரசங்கியார் கூப்பிட்டு ஜனங்களை ஈர்க்கிறது. எல்லா சபை விசுவாசிகள் இழுத்து அது ஊழியமே கிடையாது. அல்லேலூயா. அந்த மாதிரி கான்செப்ட்ல செய்யவே கூடாது. ஊழியம் வந்து எது, தேவன் கொடுத்த மகத்துவம். ஒரு 10 பேர்னாலும் ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணணும். அல்லேலூயா. விசேஷித்தமானவர்கள். அப்ப நம்ம வச்சிருக்க, எனக்கு ஆசை இருக்குது நிறைய ஊழியக்காரங்களை கூப்பிடணும், நான் ஒரு லிஸ்டே வச்சிருக்கிறேன். ஆனா கர்த்தர் சொல்லும் போது ஒவ்வொருத்தரை கூப்பிடுறோம். ஆனா அவங்க பிஸியான ஷெட்யூல்ல இருப்பாங்க, அதனால நம்ம கூப்பிட முடியாது. அதனால 2 விதமான ஊழியக்காரங்க, நான் சொல்றதுனால புரிஞ்சுக்கணும் இல்லையா? ஒரு விதமான ஊழியக்காரங்க, என் ஜனங்கள் விசுவாச வார்த்தை கேட்க வேண்டும், வசனத்தை கேட்க வேண்டும், இன்னும் தேவனுடைய அறிந்து கொள்ள வேண்டும். இன்னும் சொல்ல போனா பெரிய யூடியூப்ல தான் போய் பார்த்தா இன்னும் அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை அருமையா பேசுறவங்க தான் இப்போ ஒவ்வொரு சபையில பேசிட்டு வராங்க இல்லையா? ஜனங்களுக்கு தெரியாத காரியங்கள் பேசுறாங்க. அப்புறம் விஞ்ஞானமும் வார்த்தையும், விஞ்ஞானமும் தேவனுடைய வார்த்தையும் ஒன்றாக இருக்கிறது, அதை விளக்கிறதுக்கு ஆள் இருக்கிறாங்க. அப்ப இப்படிப்பட்ட சத்தியங்களை வரவேற்கலாம், அது நல்லது. சபையில் இன்னும் ஜனங்கள் என்னன்னுவாங்க, இன்னும் உற்சாகம். ஆனால் நீங்க வெளியில இருந்து கூப்பிடும் போது என்ன ஆயிடுது, அவங்க சத்தியத்தை சத்தியமா போதிச்சா பிரச்சனை கிடையாது, இன்னும் தெளிவா போதிச்சா பிரச்சனை கிடையாது. சத்தியத்தை பேசாம அவங்களுடைய அனுபவம், அவங்களுடைய தாட்டு, அவங்களுடைய காரியம், அவங்க சில காரியம் கற்றுக்கிட்டது வேதத்துக்கு உரம்பானது, வசனத்தை பேசாம ஏதோ வந்து உன்னை தேற்றுவார், ஆற்றுவார், உன்னை சுமப்பார், தப்பிப்பார்னு இப்படியே குழந்தைய மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணி எதையா குழப்பி ஜனங்க வந்து என்ன ஆயிடுது, சபை இடர்களுக்கு சில பேர் காரணமாயிடுவாங்க. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? அந்த மாதிரி காரணம் அந்த மாதிரி காரியம் இருக்குது. அதே மாதிரி என்ன ஆயிடுது, அவங்களுக்கு ஜனம் செத்தா போதும், ஜனம் வந்தா போதும் தவிர அவங்க ஜனங்க ஆவிக்குரிய காரியங்கள்ல அவங்க விளங்கி சத்தியத்தை கேட்கணும்னு இன்னும் அறிந்து கொள்ள மாட்டாங்க. ஒரு பிறந்த குழந்தை பாருங்க, பிறந்த குழந்தைக்கு வந்து நம்ம சொல்றோம், அதை தாளாட்டுறோம், பால் ஊட்டுறோம், சோறு ஊட்டுறோம், அதை வந்து என்ன பண்றோம், ஒரு கொஞ்சம் இல்லையா, கொஞ்சம் வளர்ந்துட்ட பிறகு கொஞ்சம் கொஞ்சமா அதுனா குறை அன்பு இருக்குது. ஆனா அந்த குழந்தை மேல திரும்ப கொஞ்சிட்டு இருப்பீங்களா? யாராவது 40 வயசு பையனை போய் என் சல்லா கண்ணு குட்டின்னு சொல்றீங்களா, பால் குடிப்பான்றீங்களா? எல்லாம் ரோட்ல பார்க்கணும் சிரிப்பா என்னங்கன்னு. அப்ப வளர்ந்தாச்சு, இப்ப அவங்களே எடுத்து பால் குடிக்கிற அளவுக்கு ஆகி இப்ப பால் போய் இப்ப எல்லாம் பூஸ்ட், ஹார்லிக்ஸ் என்னென்னவோ வந்து இப்ப என்னவோ சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க ஜனங்கள் எல்லாம். அப்ப விசுவாசிகளை என்ன ஆகிட்டாங்க, இன்னும் ஆண்டவர் தேற்றுவார், உன்னை ஆற்றுவார், உன்னை தப்பு